இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 9வது தலைப்பு திருவருள் வைப்பு. பாடல் எண் 1813. திருவருள் வைப்புல இறுதி பாடல். விளையும் பரவிந்து தானே வியாபி. இது முதலடி. விளையும் பரவிந்து அப்படின்னு சொல்றாரு. இங்கு விளைகின்றது ஒன்று இந்த உலகத்துல. அண்டசராசர இங்க அண்டசராசன்னு சொல்ல முடியாது, இந்த உலகம் ஃபுல்லா விளையுது. என்ன விளையுது இந்த உலகத்துல அப்படின்னா, ஒன்று தாவரங்கள் எல்லாம் விளையுது ஒரு பக்கம். அது மட்டும் அல்ல, தாவரங்கள் விளையிறது போலவே உயிர்களும் பார்த்தீங்கன்னா, மனுஷங்களும் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக விளைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், இறந்து கொண்டும் இருக்கிறார்கள். அப்போ இங்கே விளைகின்றது என்று சொல்லப்படுகின்றது, இங்கே எல்லா உயிர்களையும் சேர்த்து தான் சொல்லப்படுகின்றது. அப்போ விளைதல் அப்படின்னா விளையும் உயிர்கள் எல்லாமே. அந்த உயிர்கள் எதுவாக இருந்து எதுவாக விளைந்திருக்கிறது, அது ஒரு கேள்வி வருது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பயிர் வருது அப்படின்னா அது விதையிலிருந்து வருகின்றது இல்லைங்களா? ஸோ விதையிலேருந்து தான் பயிர் வந்திருக்கு. அந்த விதை எங்கேருந்து வந்தது? அதற்கு முன்பாக இன்னொரு பயிர்லேருந்து தான் விதை வந்துச்சு. அப்போ இப்படி நம்ம முன்னாடி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா மூலம் 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 மூலம்னு தேடி போய்கிட்டே இருந்தோம்னா எது மூலமாக இருக்கும்னா இறைவன் தான் மூலமாக இருக்காரு. ஸோ அதுதான் இங்கே சொல்றாரு, பரவிந்து அப்படின்னு சொல்றாரு. விந்து என்றால் வெளிச்சம், பர என்றால் பரம்பொருள். ஸோ பரம்பொருளுக்குள் இருந்து வந்த வெளிச்சம் அதுதான் இங்கு எல்லாமாகவும் விளைந்திருக்கிறது. அது தானே வியாபி அப்படின்னு வேற சொல்றாரு. வியாபின்னா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சி இருக்கிறது, வியாபித்திருத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல்லாகவே நிறைஞ்சு நிற்கிறது. ஸோ அந்த ஒரு வெளிச்சம் என்று சொல்லக்கூடியது அந்த அசையும் சக்தி, அது வந்து ஒரு தன்னுடைய அறிவாற்றல், பேரறிவு, ஞானம், அதுலேருந்து தான் என்ன பண்ணுது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாத்தையுமே அவரவர்களுடைய வினைகளுக்கு ஏற்றாற் போல ஒரு உடம்பை கொடுத்து, அறிவை கொடுத்து, அறிவுன்னு சொல்றது சிற்றறிவு, உலக ரீதியாக இருக்கக்கூடிய அறிவு, இதை கொடுத்து வியாபித்தும் நிற்கின்றது. இது முதலடியில் சொல்றார். என்ன காரணத்திற்காக வியாபித்திருக்கு? இறைவனுடைய உயிர்கள் நன்மைக்காக திருவருளால் வியாபித்து நிற்கின்றது. இது முதலடி. இரண்டாவது அடியில விளையும் தனிமாயை மிக்க மாமாயை அப்படின்னு சொல்றாரு. விளையும். ஸோ இந்த இடத்துலையுமே எல்லாமே விளைஞ்சே இருக்கு. இந்த உயிர்கள் எல்லாத்தையும் அதுக்கு தான் படைச்சிட்டு தானாவே தான் மாறி நிற்கிது. ஆனால் தெரியலையே. இப்போ இந்த முதலடியில் சொல்லப்பட்டபடி பார்த்தா நாம் அனைவருமே இறைவன் தான், வெளிச்ச வடிவாக இருக்கக்கூடிய அசையும் சக்தியாகிய இறைவன் தான். ஆனால் நமக்கு தெரியலையே. ஏன் தெரியல அப்படின்னா, இந்த இடத்துல நாம் எப்படி விளைந்து கிடக்கின்றோமோ அது போலவே இங்க தனி மாயை அப்படின்னு ஒன்று சொல்றாரு. தனிப்பொருள் மாயை, அந்த மாயையும் இங்கு விளைந்திருக்கிறது. இன்னொரு பொருள் சொல்றாரு, மிக்க மாமாயை அப்படின்னு சொல்றாரு. அதாவது மாயை ஒன்று இருக்கு, அதனை விட பெரிய மாயை ஒன்று இருக்கின்றது. இந்த ரெண்டு மாயையும் இங்கே விளைந்து கிடக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. இப்போ மாயைனா என்ன, மாமாயைனா என்ன, ரெண்டு கேள்வி வருது. ரெண்டு கேள்விக்கும் பதிலாக பார்த்தா, மாயை என்று சொல்லப்படுவது முதல்ல ஒரு பொருள் வேறு பொருளாக தெரிதல், அது வந்து மாயை. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ எனக்குள்ள இறை தான் இருக்கு, ஆனால் எனக்கு தெரியல, நான் மாயையில் இருக்கேன். ஸோ நான் தான் மாயையில் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு முன்பாக பல பொருள்கள் இருக்கிறது, பல மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லாருமே இங்கே இறை தான். அந்த வெளிச்சமாகிய பரவிந்துன்னு சொல்லப்படுகின்ற அந்த அசையும் சக்தியாக இறை தான் எல்லாமாகவும் இருக்கின்றது. ஆனால் அது எனக்கு தெரியவில்லை, வேறு ஒரு பொருளாக மாறி நிற்கிறது. மரமாகவும் செடியாகவும் பறவையாகவும் விலங்காகவும் எனக்கு தெரிகிறது. அந்த பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய இறை ஆற்றல் எனக்கு தெரியலை. ஸோ இது வந்து முதல்ல மாயை. இந்த மாயை விளைந்து கிடைக்கின்றது. ஏன் விளைஞ்சிருக்கு மாயைன்றதுக்கு பல முறை விளக்கம் சொல்லியிருக்கோம். மாயையில் இல்லைன்னா நம்ம அனுபவிக்க வேண்டிய ஆசைகளை, வினைகளை நம்மால் அனுபவித்து தீர்க்க முடியாது. ஸோ அந்த காரணத்தினால நம்மளுக்கு மாயை என்ற ஒன்றை இறைவன் படைச்சு கொடுத்துட்டாரு. அதாவது தனி மாயை அப்படின்னு சொல்றாரு. தனித்தனியாக மாயை, எனக்கு ஒரு மாயை, உங்களுக்கு ஒரு மாயை, எத்தனை உயிர்கள் இதோ ஒவ்வொரு உயிர்களுக்கும் தனித்தனியாகவே மாயை என்ற ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து என்ன சொல்றாரு, மிக்க மாமாயை, அதோட மாபெரும் மாயை அப்படின்னு சொல்றாரு. இப்ப மாபெரும் மாயைன்னா யாருக்கு இந்த மாபெரும் மாயை அப்படின்னா, மாயையிலிருந்து யார் யாரெல்லாம் விலகி நிற்கின்றார்களோ அவர்களுக்கு மாபெரும் மாயை அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்குவோம், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன்.
ஞான நிலையில பார்த்தோம்னா ஆரம்ப நிலையில இறைவன் இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இறைவன் இருக்காரு. இப்போ நாமெல்லாம் கூட இறைவன் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்போ காட்டுக்குள்ள நிறைய காட்டுவாசிகள்லாம் இருக்காங்க. அவங்களாம் கூட இறைவன் ஒன்று இருக்காங்கன்னு கூட இப்போ வரைக்கும் தெரியாது. காட்டுவாசிகள் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கே, நன்கு படித்து வளர்ந்த நாடுகளுக்கே இறைவன் ஒருத்தர், சிவன் ஒருத்தர் இருக்காரு, அசையும் சக்தி இருக்காரு, அசையா சக்தி இருக்காருன்னா அவங்களுக்கு தெரியல. நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்போ நமக்கு மேலே ஞான நிலையில் இருக்கவங்க இருப்பாங்கல்ல, ஒரு சித்தரைக்கு நிலைக்கு போகிறாங்க, முனிவர் நிலைக்கு போகிறாங்கன்னா அதில் ஆரம்ப நிலையில் இருக்கவங்க. அவங்கெல்லாம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஞானம் அடைஞ்சிருப்பாங்க. சில சித்துக்கள்லாம் கூட சின்ன சின்ன அதிசயங்கள்லாம் கூட ஞான நிலையில் செய்வாங்க. இப்போ அவங்களே கூட இறைவன் இருக்கிறாரா? ஆமாம் இருக்காரு. எங்கே இருக்காரு? கைலாசத்தில் இருக்காரு. அந்த உலகம் ஃபுல்லாக பரவி இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க. இப்படி எப்படிலாம் இறைவன் இருப்பாரோ, திருமந்திரத்தில் பல வகைகளில் சொல்லப்பட்டிருக்கு. இறைவன் எப்படி எப்படிலாம் இருப்பார். ஜோதி வடிவாக இருக்காரு, ஆன்ம வடிவாக இருக்காரு, இப்படி நிறைய சொல்லுவாங்க இல்லையா? இதுதான் இங்கு மாமாயை. ஏன்னா மாமாயை என்ற ஒன்று இல்லை என்றால், ஒரு ஞானம் அடைஞ்சிருந்தாலும் அவர் என்ன சொல்லியிருக்கணும்? இறைவன் யாரு? நான் தான் இறைவன். இறைவன் யாரு? நீ தான் இறைவன். அப்படிதான் அவர் சொல்லியிருக்கணும். இந்த இடத்துல இறைவன் இல்லாத வஸ்து என்ற ஒன்று இல்லை, எல்லாமே இறைவன் தான், இறைவன் இல்லாத வஸ்து என்று இல்லைன்னு அந்த தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் என்ன சொல்றாங்க பாரு, சிவன் ஒருத்தர் இருக்காரு, பெருமாள்னு ஒருத்தர் இருக்காரு, பிள்ளையார்னு ஒருத்தர் இருக்காரு, இப்படி தனித்தனியா இருக்காரு இருக்கு. சிவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தை தான் இங்கு மாமாயையே. இறைவன் என்ற ஒருத்தர் இருக்காரு. இப்ப நம்மளாம் கேட்டா இருக்காரு, ஆமா இருக்காருன்னு தானே சொல்லுவோம். ஆனால் அந்த வார்த்தை தான் இங்கு மாமாயை. ஏன்னா இருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அப்ப வேற எங்கேயோ இருக்காரு அப்படின்னு பொருளாயிடுது. நம்ம இங்க இருக்கோம், அவர் தனியா இன்னொரு இடத்துல இருக்காரு அப்படின்னு பொருளாயிடுது இல்லையா? அதுதான் மாமாயை. ஏனென்றால் இறைவன் எங்க இருக்கிறார்? நான் தான் இறைவன். அந்த எண்ணம் தான் மாமாயையும் இல்லாத நிலை. ஸோ அப்போ மாயை என்று தனி மாயை ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது, அது ஒன்று. இப்போ இந்த மாயை விலகிருச்சுன்னு வச்சுக்குவோம் இல்லையா? அந்த ஒரு எனக்கு முன்னாடி ஒரு விலங்கு இருக்கு. இப்போ மாயையில் இருக்கிறனால அது விலங்காக தெரிகிறது. இப்போ மாயை விலகி விட்டது, விலங்கு எனக்கு இறைவனாக தெரிகிறது. அப்போ நான் பார்க்கும்போது என்ன சொல்லுவேன்? அம்மா அங்கே இறைவன் அங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். அது மாமாயை. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் இறைவன் தான், நானும் இறைவன் தான், அதுவும் இறைவன் தான். இந்த நிலை தான் மாமாயையும் இல்லாத நிலை. இதை ரெண்டாவது அடியில் சொல்கிறேன். மூணாவது அடியில் கிளை ஒன்று தேவர் கிளர் மனுவேதம், இது மூணாவது அடியில் சொல்கிறார். இப்படி அண்டசாராசுரம் ஃபுல்லாக பறந்து விரிஞ்சு இருக்காங்க இல்லையா? இறையுடைய திருவருளாற்றல் முழுசாக வியாபித்து இருக்கு இல்லையா? அதனுடைய கிளை ஒன்று அப்படிங்கிறாரு. கிளைனா எது? ஒரு மரம் இருக்கும், அதில் பலவிதமான கிளைகள் இருக்கும் இல்லையா? அது போலவே இந்த உலகத்தில் பலவிதமான கிளைகள் இருக்கிறது. மனிதன் என்று ஒரு கிளை, விலங்கு என்று ஒரு கிளை, பறவை என்று ஒரு கிளை, வானவர்கள் என்று ஒரு கிளை, தேவர்கள் என்று ஒரு கிளை, அமரர்கள் என்று ஒரு கிளை, இப்படி என்று ஏகப்பட்ட கிளைகள் இருக்கிறது. அதுல ஒன்று தேவர் அப்படின்னு சொல்றாரு. கிளை ஒன்று தேவர் அப்படிங்கிறார். ஸோ ஏகப்பட்ட கிளைகள் இருக்கிறது இந்த அண்ட சராசரத்தில். அதுல ஒன்று தேவர். அவர் கிளர் மனு வேதம் அப்படின்னு சொல்றாரு. கிளர்னா என்ன? கிளறி விடுதல், ஒரு பொருளை கிளறி விடுறது. இப்போ ஒரு சாதம் இருக்குன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா என்ன ஆகிடும்? அதை சாதம்னு சொல்ல முடியாது. இந்த குழம்பு செய்கிறாங்க, ஏதோ ஒரு பொருள் செய்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சில இதெல்லாம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அது கரெக்டாக வரும். இல்லைன்னா அது அடி பிடிச்சிடும், இல்லை சூடு தாங்காமல் கெட்டு போயிடும், ஏதாவது ஒன்று நடந்துடும். அதனால கிண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க சமைக்கும் போது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் படைச்சிட்டாரு இறைவன், எல்லா இடத்துலையும் வியாபிச்சும் இருக்கிறாரு. மாயையே கொடுத்துட்டாரு, மாமாயையே கொடுத்துட்டாரு இங்கே. அப்போ இந்த அப்படியே விட்டுட்டாருன்னா என்ன ஆகும்? அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு செயல் செய்ய கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அதன் வழியாக அங்கே இருக்கக்கூடிய மாயில் இருக்கவர்களும் மாமாயில் இருக்கவர்களும் என்ன நடக்கும்னா அவங்களுடைய வினைகளை தீர்த்து கொள்வார்கள். அப்போ அதுதான் இந்த இடத்துல கிளர் என்று சொல்லப்படுவது. அதாவது உலக செயல்களுக்காக கிளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த உலகம். கிளர்ந்து ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கின்றது, அசைஞ்சுக்கிட்டே இருக்குல்ல மொத்த உலகமுமே. அதான் இந்த இடத்துல கிளர் என்று சொல்லக்கூடியது. அடுத்து எப்படி இது நடக்குது? எல்லாம் ஒன்று இருக்குது, தேவர்கள் இருக்காங்க, இந்த சைடு உலகம் தானாகவே ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. எப்படி செய்யுது அப்படின்னா மனு வேதம் அப்படின்னு சொல்கிறாரு. மனு என்று சொல்லப்படுவது மந்திரம், வேதம்னு சொல்லப்பட்டது மந்திரங்களால் இருக்கக்கூடிய வேதம். இப்போ வேதத்தின் வழியாகத்தான் இந்த உலகம் இயங்கி கொண்டே இருக்கிறது. பலமுறை சொல்லியிருக்கோம் வகுப்பில். இந்த உலகத்து ஒரு சட்டத்திட்டத்தை இறைவன் வகுத்து வச்சுட்டார். இன்றைக்கெலாம் ஆட்டோமோஷன் வந்துடுச்சு. எத்தனை மணிக்கு லைட் ஆஃப் ஆகணும், எத்தனை மணிக்கு லைட்டு போடணும், இப்படிலாம் நிறையா நம்ம செட்டிங்ஸ்லாம் வந்துடுச்சு. அதை செட் பண்ணி வைக்கிறத செஞ்சிட்டோம்னா
ஆட்டோமேட்டிக்காக தானாகவே லைட் எரிஞ்சிக்கும், தானாகவே ஆஃப் ஆகிக்கும். நம்ம போய் தனியாக அதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. நிறைய அது போலலாம் வந்துடுச்சு இன்றைக்கி செட்டிங். அந்த மாதிரி இறைவன் என்ன பண்ணிட்டாரு, இந்த உலகத்திற்கு முழுசாவே மனு வேதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வேதங்களின் வழியாக எப்போ மழை பெய்யணும், எப்போ வெயில் அடிக்கணும், எப்போ பயிர் விளையணும், இந்த உலகம் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுட்டாரு ஃபுல்லாக. அதை செயல்படுத்துவதற்கு தான் யாரை வச்சுருக்காரு, கிளைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தேவர்களை இதில் வச்சுட்டார். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த உலக செயலை ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தான் இங்கு அக்னியாக இருக்கிறார்கள், காற்றாக இருக்கிறார்கள், மலையாக இருக்கிறார்கள். தேவர்கள் படிச்சிருப்போம் இல்லையா, அக்னி தேவன், வாயு தேவன், வருண பகவான் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. இப்படித்தான் தேவர்கள் இருந்து ஒவ்வொரு செயலையும் அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இது 3வது அடியில் சொல்கிறார். 4வது அடியில் அளவு ஒன்று இலா அண்டமாம் கொடியாளே அப்படின்னு சொல்கிறார். அளவு ஒன்று இலா அப்படின்னா அளவு என்ற ஒன்று, இலானா இல்லை அப்படின்னு பொருள். இப்போ இவ்வளோ செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கே, இந்த இறை ஆற்றல் தான் எல்லாத்துலேயுமே இருக்குன்னு சொல்லியாச்சு. அதுவும் பரவிந்துன்றனால வெளிச்சம் என்று சொல்லக்கூடியது இங்கே அம்பாளை குறிக்கும். அம்பாள் தான் இது எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஏதாவது ஒரு அளவுகோல் இருக்கா, அம்பாள்ன்றவ இவ்வளோ ஆற்றலோடு இருப்பா, இவ்வளோ சக்தியோடு இருப்பா, இவ்வளோ உயரத்தோடு இருப்பா, இன்ன நேரத்தில் இருப்பா, இன்ன பேரோடு இருப்பான்னு ஏதாவது ஒரு அளவுகோல் அவளுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் அளவு ஒன்று இலா அப்படின்னு சொல்லிட்டாரு. இவ்வளவுதான் அளவு என்று அவளுக்கு எதுவுமே கிடையாது. அவ எப்படி இருக்கா, அண்டமாம் கொடியாளே அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த அண்டங்கள் எல்லாத்துலேயுமே மொத்தம் 1008 அண்டங்கள் இருப்பதாக சொல்லப்படும் நம்மளுடைய சாஸ்திர நூல்களில். அந்த 1008 அண்டங்கள்லையும் கொடியாலே அப்படிங்கிறாரு. கொடினா பறந்து விரிஞ்சிருக்கான். கொடி வகைகள் பார்த்துருப்போம் செடிகளில். அதை பார்த்தோம்னா இப்படி எந்தெந்த பக்கம்லாம் போகுதோ அப்போலாம் அந்த கொடி வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய அண்டங்கள் எல்லாத்துலேயுமே அவள் ஒரு கொடி போல் படர்ந்துருக்காராம். இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்போ நம்ம வாழ்கிறோம் ஒரு உலகம், நம்ம ஒரு அண்டத்துக்குள்ளே இருப்போம். நம்மளை மாதிரியே வேறு ஒரு அண்டம் ஒன்று இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு இரையாற்றல் இருக்கும். அப்போ அது வேற இது வேற அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே அங்கே ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இந்த அண்ட சராசரங்கள்லையும் அதில் இருக்கக்கூடிய உலகங்கள்லையும் வாழுகின்ற அத்தனை உயிர்களாகவும் விளைந்து இருப்பது அந்த பரம்பொருள் ஆற்றலாகிய அந்த வெளிச்சம்தான், அசையும் சக்தியாகிய வெளிச்சம்தான். அம்பாள் தான், அவள் தான் எல்லா இடத்துலையும் பறந்து விரிஞ்சு வியாபித்து நிற்கின்றாள். அவள் வியாபித்து இருக்கக்கூடிய இந்த உலகம் அத்தனையிலுமே உயிர்கள் வினைகளுக்காக ஒரு மாயையில் இங்கு பிறப்பெடுக்கின்றது, விளைந்து பிறப்பெடுக்கின்றது. மாயையிலிருந்து அவர்கள் விலகினாலும் மாமாயை என்ற ஒன்றில் அவர்கள் நிற்கின்றார்கள். மாமாயை விலகிய நிலையிலும், மாமாயை ஒன்று இருக்கு, அதுவும் விலகிருச்சு அப்படின்னா அவர்கள் அடுத்து மேலான நிலைக்கு, தேவர்கள் என்று சொல்லக்கூடிய மேலான நிலைக்கு செல்கிறார்கள். தேவர்கள் என்ற மேலான நிலைக்கு சென்றாலும் அங்கும் ஒரு மாயை இருக்கும். ஏன்னா தேவர்கள் போனாலும் எப்படி இருக்கும், நான் தான் இந்திரன், நான் தான் வருடன், அந்த எண்ணம் இருக்குல்ல. இப்போ பெருமாளே எடுத்துக்கிட்டா கூட பெருமாளே அப்படின்னு கூப்பிட்டா யாரு அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு இல்லையா. அப்போ நான் தான் பெருமாள்னு அவருக்கு ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது தனியாக. இது வந்து இந்த பெயர் என்ற ஒன்று இருப்பதனால் சொல்லப்படும். திருமந்திரத்தில் இதுவே மூவகை சீவவர்க்கம்னு ஒரு பாடலில் சொல்லுவார். இந்த 5 தெய்வங்கள் இருக்காங்களே, இவங்களே வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்துல தான் இருக்கிறதா சொல்லப்படும். 10 விதமான உயிர்கள் சொல்லப்படும். இதெல்லாம் இவங்கெல்லாம் மொத்தம் 3 வகையாக பிரிச்சிருப்பார். மொத்தம் 3 மூவகை சீவர்கள் 3 வகையாக பிரிச்சிருப்பார். அதில் 10 வகை பிரிச்சிருப்பார். அந்த 3 வகையாக பிரித்து வச்சதில் பார்த்தோம்னா 2வது இடத்துல தான் பெருமாள் அந்த 5 தெய்வங்களையுமே வச்சிருப்பார். ஏன்னா இவங்க ஒரு பெயரால் அழைக்கப்படுகிறார்கள், அழைக்கும் போது திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் இந்த மாமாயைக்கும் மேலான ஒன்று இருக்கின்றது. நானே இறைவன், தான் பெருமாள், தான் இந்திரன் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற ஒரு தேவர்கள். இவங்க எல்லாருமே சேர்ந்து இறைவனால் படைக்கப்பட்ட அந்த மந்திர வேதத்தின் வழியாக இந்த உலகத்தை திருவருளால் இயக்கி கொண்டே இருக்கின்றார்கள். இவங்க எல்லாரும் இயக்கிக்கிட்டே இருக்காங்கன்னா இவர்களுக்கு எங்கிருந்து அந்த ஆற்றல் வருகின்றது என்று கேட்டால், அந்த அசையும் சக்தியாக இறைவிடத்திலிருந்து தான் வருகிறது. அசையும் சக்திக்கு ஆற்றல் எங்கேருந்து வருதுன்னா, அது அசையா சக்தி எல்லாம் அல்ல அந்த பரம்பொருளுக்குள்ளேருந்து வருகின்றது. இந்த ஆற்றலாம் எப்படி வருகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த திருவருளால் தான் நடக்குது இது எல்லாமே. ஸோ அப்படி திருவருளால் வருகின்ற ஆற்றலோடு இவ்வளவு செயலும் நடக்குது. இப்படிப்பட்ட கூடிய அந்த இறை சக்தியானது எப்படி இருக்கின்றால், அளவு என்று ஒன்று சொல்ல இயலாத அளவிற்கு இந்த அண்டம் முழுவதும் கொடி போல்
பறந்து விரிந்து இருக்கின்றது. எல்லாத்துக்கும் மூலம் இந்த இறைவனுடைய திருவருள் மட்டும்தான். ஸோ அப்போ இந்த உலகத்தில் திருவருள் இல்லாத இடம் என்று எதுவுமே கிடையாது அப்படி சொல்லி முடிக்கிறாரு. இது அந்த பாடலுடைய கருத்து. இந்த மாமாயன்றது இறைசக்தி இறைவனைத்தானே குறிப்பிடுறது. மாமாயே இறைவனுக்கு இறைவனையே எல்லாத்தையும் படைக்கிறாரு. மாமாயை எப்படி இறைவனை குறிக்கும்? இறைவனை குறிக்காது. மாமாயண்டா இல்லை. நான் இத்தனை விளக்கம் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ இறைவன் இருக்கின்றார் என்று தெரிந்து கொண்டாலும் சரிங்களா, இப்போ இந்திரன் இருக்காருன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்திரனா தேவர்களின் அதிபதி, அவனுக்கு இறப்பில்லாத ஒரு நிலையை பெற்றுட்டான், அமிர்தத்தையே சாப்பிட்டு விட்டார் இல்லைங்களா. ஆனாலும் சிவன் எங்கே இருக்காருப்பா? கைலாசத்தில் இருக்காருன்னு தான் சொல்லுவார். நீ யாருப்பா? நான் இந்திரன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அது மாமாயை. இப்போ மாமாயை இல்லைன்னா அவர் என்ன சொல்லணும்? இறைவன் எங்கே இருக்காரு? இதான் இங்கே தான் இருக்காரு, எல்லா இடத்துலையும் தான் இருக்காரு, மரம் செடி வீடு எல்லாத்துலேயும் தான் இருக்காருன்னு சொல்லணும். நீ யாருப்பா? நானும் சிவன் தான் அப்படி தானே சொல்லணும் அவரு. ஆனால் சொல்ல மாட்டார், நான் இந்திரன்லாம் சொல்கிறாரு. இதுதான் மாமாயை. ஓகே, வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. எனக்கு உண்மையே இன்றைய தந்த மாயை என்றது எனக்கு என்னால் விளங்க முடியாம இருந்தேன். இன்றைக்கு நீங்கள் சொன்னதுலேருந்து மாயை என்ற என்னென்று எனக்கு விளங்கு. இன்றைய தான் நீங்கள் வடிவா சொல்லியிருக்கீங்க, மாறுபட்டு தெரிவது. நானும் யோசிக்கணும், என்ன எத்தனையோ மாயை இருக்கு அப்படின்ற இந்த இன்றைக்கு சொன்னீங்க மாறுபட்டு தெரிவதுன்றது அதுதான் உண்மையானது. இன்றைய தான் எனக்கு இந்த மாயன்றதுக்கு நேரடியான பொருள் எனக்கு விளங்கியிருக்கு. நான் யோசிக்கிறேன், இப்ப நாங்க இப்ப இதுக்கு முன்னாடி படிச்சாங்க சுத்தமாய அசுத்தமாய பிறகு, அது இந்த தனி மாயைக்குள்ளே வரும். அது எப்படி விளங்கி கொள்றது? சுத்தமாய அசுத்தமாய பிற இறுதி மாய என்று இருக்கு, அது தனி மாயைக்குள்ளேயோ மாமாயைக்குள்ளேயோ வரும்? அதாவது சுத்தமாயை என்று ஒன்று சொல்லப்படும், அசுத்தமாயை என்று, சுத்தமாயை அசுத்தமாயை, அது நிறைய மாயைகள் சொல்லப்படும். மாயை, மாமாயை, பிரகிருதி மாயை, இப்படி தனித்தனியாக சொல்லப்படும். இங்கே உயிர்கள் பலவித நிலைகள் இருக்காங்க இல்லையா. அவங்க என்ன நிலைகளில் இருக்கின்றார்களோ அதற்கு ஏற்றார் போல அந்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தி, இப்போ மாமாயைக்கும் மாயைக்கும் ஒரு வித்தியாசம் சொன்னோம் இல்லையா. அது போல சுத்தமாயை வந்து இந்த இடத்துல இப்போ மாமாயை ஒன்று சொன்னோம் இல்லைங்களா. இந்திரன் ஒருத்தர் இருக்காரு, இறைவன் எங்கப்பா இருக்காரு, எல்லா இடத்துலையும் கலந்துருக்காரு அப்படி சொன்னோம் இல்லைங்களா. இப்போ சுத்தமாயை என்ற ஒன்று ஒருவருடைய மனதில் எண்ணம் என்ற ஒன்று இருந்தாலே சுத்தமாயை தான். எண்ணம் என்ற ஒன்று, அதாவது ஞானத்தின் உச்ச நிலை வந்து என்ன சொல்லுவோம், திருமந்திரத்தில் படிச்சிருப்போம், மன அமைதியின் உச்சத்தில் போய் சமாதி நிலையில் இருக்கிறது. சமாதி நிலைன்னா எண்ணமே இருக்காது, சுத்தமாகவே எண்ணமும் இருக்காது, உடம்பும் அசையாது, பசிக்காது, தாகம் இருக்காது, தூக்கம் இருக்காது, உடம்பு அசையாது. அது அப்படியே ஒரு கல் எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்படியே நிற்கும், அந்த உடம்பு மட்டும் உட்காந்துக்கிட்டே இருக்கும் சமாதி நிலையில். அதன் வழியாக அந்த உலக இயக்கத்திற்கு ஏதோ ஒரு நன்மையை அந்த உடம்பு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் சமாதி நிலை. இப்போ அந்த சமாதி நிலையில் இருக்க உடம்புக்குள்ள லேசாக ஒன்று அசைஞ்சிருச்சுன்னு வச்சுக்குவோம். அசைதல் என்றது என்ன? இந்த இடத்துல காத்தடிக்குது, சின்ன எண்ணம் இல்லையா, சில்லுன்னு காத்தடிக்குதுன்னு வச்சுக்குவோம். இங்கே ரொம்ப நல்லா காத்தடிக்குது அப்படின்னு லேசான ஒரு எண்ணம் அந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா கூட அது சுத்தமாயே தான். ஏன்னா காத்து என்ற ஒன்று இருக்கின்றது என்று அவர் மனமானது நம்புகின்றது. இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது, காத்துன்னு ஒன்று கிடையாது, நீருன்னு ஒன்று கிடையாது, நெருப்புன்னு ஒன்று கிடையாது. இதெல்லாம் மாயையினால் உருவாக்கப்பட்டது. இங்கே இறைவன் மட்டும்தான் இருக்கிறார், இறைவனுடைய அருள் மட்டும்தான் இங்கே முழுமையாக நிறைந்திருக்கின்றது. அப்போ அவர் எண்ணமே இறைவனை தவிர்த்து வேற சிந்தனையே இல்லாத எண்ணத்துல யார் ஒருத்தர் இருக்கணும். அதான் மூலம். மாயை மாமாயை எதுவுமே இல்லாத நிலை. இப்போ சுத்தமாயை என்று சொல்லப்படுகின்றது. இங்கு ஒன்று இருக்கின்றது என்று இறைவன் என்ற ஒருத்தர் இருக்காருன்னு சிந்திக்கிறது கூட சுத்தமாயை தான் உங்களுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னு ஒவ்வொரு நிலையில இருக்கும். ஆமா, சுத்தமாய சுத்தமா இருக்கும். நல்ல ஞான நிலையில 36 தத்துவத்துக்குள்ள வருது, அது வேற, அது 36 தத்துவத்துக்குள்ள வருது, அதை விடுவோம். ஆமா ஆமா. நன்றி. எனக்கு நல்ல சந்தோஷம். இந்த மாயன்றது என்னால் எப்படி இருக்கும்? நீங்க வகுப்பெல்லாம் எடுத்த நீங்க மாயண்டே தனியா எடுத்த நீங்கள், அந்த மாயன்றது இப்ப இந்த எல்லாம் மாறுபட்டு எங்களுக்கு தெரிகிறது ஒரு மாறு. அதான். நன்றி ஐயா. நல்லது 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 ஐயா. திருவருள் தலைப்பு இத்துடன் நிறைவு அடைகிறது.